ஒரு வழியாக அண்ணன் வந்து 118 வந்து ரீச் பண்ணி விட்டார். அதாவது எனக்கு வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி பாக்குற மாதிரி இருக்குது. இந்த இது சொல்லுவாங்க, அண்ணன் 108 எடுத்து விட்டார், 113 காங்கிரஸ் 5 பால் 5 விக்கெட் காங்கிரஸிடம் இருந்து வாங்கி அண்ணன் 113 நெருங்கி விட்டார். இன்னும் அண்ணன் இந்த மேட்சை வின் பண்ணுவதற்கு 118 பால்கள், அதாவது 13 இருக்கு, இன்னும் 18, 118. அப்ப இன்னும் அண்ணனுக்கு எத்தனை பால் தேவைப்படுது? 5 பால் தேவைப்படுது. 113 இருக்கு, 118க்கு இன்னும் 5 பால் தான். 5 பால் அடிச்சு 5 ரன் தான். அண்ணா 5 ரன் அடிச்சிட்டாருன்னா ஆட்சி அமைச்சிருவாரு. 6 மணிக்குள்ள அண்ணா அந்த நம்பர் அடிக்கணும். 6 மணிக்குள்ள அண்ணன் 118 ஸ்கோர் எடுக்கலன்னா ஆட்சி அமைக்க முடியாது. எனக்கு அப்படியே இப்படி உட்காந்து என்னடா ஐபிஎல் ஸ்கோர் மாதிரி போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ரிசல்ட் என்னடா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு வழியாக ஹாப்பியா இருக்காங்க. இல்ல என்ன நமக்கே அப்படி இருக்கே, டிவிக்கே நினைச்சு பாருங்க அவங்க ஃபேன்ஸ் நிலைமை. குழப்பத்துல மண்டை பிச்சு உண்ணாவிரதம் சாவுறதே நாளா சாப்பிட மாட்டேங்க. அவங்க அப்படி பேசுவாங்க, நாங்க பண்ண போராட்டம் தான் நீங்க 118 ஓடி வந்திருக்கு பாருங்க. பண்ண போராட்டம் இல்ல, உங்க அண்ணா 6 மணிக்குள்ள அலற வச்சு கச்சி கச்சியா பண்ண போராட்டம் எல்லாம் கிடையாது. நேத்தே வந்து மீட்டிங் எல்லாம் போட்டு பேசிட்டாங்க. திமுகல எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்தந்த கட்சியோடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூப்பிட்டு என்ன நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்ற இது எடுத்துதான் பண்ணாங்க. இது காங்கிரஸ் கிடையாது கூப்பிட்ட உடனே ஓடுறது. இவங்க விசிகா பிளஸ் சிபிஐ சிபிஎம். ஸோ இவங்க என்ன காரணம் காமிச்சாங்கன்னா, பாஜக உள்ள வந்துடும், பாஜக ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துடும். நீங்க உண்மையிலே மக்களை நேசிக்கிற ஆளா இருந்தா, தமிழ்நாட்டோட இல்லைனால அக்கறை இருக்க ஆளா இருந்தா உடனே வாங்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இது சொல்ல போனா திமுக சொல்லிதான் ஸ்டாலினோட அறிவுறுத்தின பேர் தான் இவங்க போயிருக்காங்கன்றாங்க. அது எந்த அவரு ஸ்டாலின் அறிவுறுத்தாமல் போனாலும் அது திமுகவின் ஓட்டு, திமுக காரங்க போட்ட உழைப்பு, திமுக காரங்க போட்ட ஓட்டு, திமுக ஆதரவாளர்கள் போட்ட ஓட்டு அதுல இருக்கு. இன்னைக்கு திமுக காரனோட தயவாலதான், இந்த தீய சக்திகளோட தயவாலதான் தூய சக்தி ஆட்சி அமைக்குது. எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு அவர் 100% பண்ணல. அவர் ஆட்சி அமைக்கணும்னா இந்த பக்கம் அதிமுகல இருந்து ஆளுங்களை இறக்கி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஆட்சி அமைக்கணும் பண்ணல. ஆளுநர் 2 வாட்டி என்ன வெளியே அனுப்பிச்சாலும் நான் திமுக கூட்டணியை உடைப்பேன் அப்படின்னு நின்னுதான் அவர் வந்து உடைச்சிருக்காரு. சைலண்டா இருந்துட்டு சொன்ன மாதிரி நான் என்டி கூட்டணி எல்லாம் போக மாட்டேன், இடதுசாரிகள் கிட்ட மட்டுமே ஆதரவு கேட்டு நான் ஒரு பாஜக கைக்குள்ள எல்லாம் இல்லன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாரோ. எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாலும் அதற்கான ஆப்பு வெகு விரைவில் பாஜக தரப்புல இருந்து பிரஷர் போடப்படும். இப்ப நிதி எல்லாம் கிடைச்சிரும். ஏன்னா இவர் பிஜேபியோட பி டீம் இல்லையா, அதனால அங்க இருந்து வரும். இப்ப மக்களை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கூட இருக்கு, பிசிகே கூட இருக்கு, இவங்க 2 பேர் கூட இருக்காங்க. அதனால இவர் உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பாளர் அப்படின்னு ஒண்ணு வேணாம். இவர் கையெழுத்து போடுறாரு, கையெழுத்து போடலாம் இல்ல. இப்ப திமுக இருக்க வரையும் நீ நிதி எல்லாம் கொடுக்கல, வரி பகிர்வு பண்ணல, இப்ப அதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீ பண்றனா அப்பயே எக்ஸ்போஸ் ஆயிடுவார்ல. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு நிதி போகுது, ஆனா திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு நிதி வரல. அப்ப இதுல பாஜகவுக்கு ஃபேவரான ஆள் யாரு, நிதி போற ஆள் யாரு, சந்திரபாபு நாயுடு. அப்ப போகுதுன்னா அவங்க ஃபேவரா இருக்காங்க, போனா அவங்க ஃபேவரா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை இவர் கையெழுத்து போடுறாரு போடல, இவருக்கு தேவையான நிதியை மேல் தரப்புல இருந்து ஈஸியா குடுக்குறாங்கன்னா அப்போ அவரு சந்திரபாபு நாயுடு மாதிரி பாஜக ஆளு அப்படின்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை விஜய் ஆட்சி அமைக்கப்பட்ட அப்புறமா எல்லா நிதியும் கரெக்டா ஃப்ளோ இருந்துச்சுன்னா அப்ப ஏதோ அங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியாது. அதையும் மீறி அதையும் எப்படி கட்டமைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனுடைய திறமை பேசி வாங்கிட்டாரு. ஸ்டாலினாலே முடியாதது அண்ணன் பண்ணிட்டாரு, திருமாவாலே முடியாத அண்ணன் பண்ணாரு. ஒரு பொய் பரப்புரை பண்ணாங்கல்ல, பொது இதுல வந்து 24 தலித்துகள் இது பண்ணாருன்னு, அந்த மாதிரி ஸ்டாலினாலே முடியாத அண்ணன் பண்ணிட்டாருன்னு ஒரு கதை விடுவாங்க. இப்ப இதுக்கும் மேல இவங்களோட ட்ரூ கலரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திட்டங்கள் பாஜக இதுக்குன்னே வந்து பல டெஸ்டுகள் வச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பத்தி நிறைய சொல்லிட்டோம். இப்ப வந்து பிஎம்சி போட்டாலே மாட்டிப்பா. ஆமா, மும்மொழி கொள்கை வந்துருமே, என்ன அப்படின்னா எங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை அப்படின்றாங்க நிறைய பேர் வந்து. அதுல என்ன இருக்கு, மும்மொழி கொள்கை தானே, இது என்ன பிராமண கடப்பாறையெல்லாம் நீங்க இனிமே இது பண்ண முடியாது, பிராமண எதிர்ப்பு ஐடியாலஜி எல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஓப்பனா டிவிக்கவே பேசுறாங்க. அவங்க ஓப்பனா பேசுறாங்க, பிராமண எதிர்ப்பெல்லாம் மலையேறி போச்சு, பிராமண எதிர்ப்பு மலையேறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. அவங்க எம்எல்ஏ கீர்த்தனா இந்திய உலகத்துக்கு சேர்க்கிறேன்றாங்க. அவங்க 2 எம்எல்ஏக்குமே பேட்டி கொடுக்கும் போது இந்தியில பேசுறாங்க. இதுவரை தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கலாச்சாரம் அது. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நேஷனல் மீடியாக்கள்ல பேசினா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அவங்களே கெஞ்சுவாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்தியில பேச முடியுமான்னு. இல்ல எனக்கு என்னன்னா பிஜேபி காரே இப்படி சொன்னது கிடையாது, உலகம் ஃபுல்லா போறதுக்காக நான் இந்தியில பேசுறேன். அவங்களே இருக்கிற பிஜேபி, இப்போ தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களே அந்த மாதிரி நேஷனல் மீடியாக்கு பேசும்போது இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இந்தியில அண்ணாமலை ஓரளவுக்கு பேசுவார், மற்றபடி யாரும் பேசுனது கிடையாது.
அப்ப நீங்க அதாவது இப்ப இந்தியில தான் நான் பேசுவேன், அது நேஷனல் மீடியா இந்தியில தான் நான் பேசுவேன் அப்படின்னா நான் ஒரு மிகச்சிறந்த அடிமை. ஹிந்தி அந்த கட்டமைப்புக்குள்ள வராங்க. நேஷனல் அவங்க சொல்ல முடியாது. ஸ்டேட் மீடியால இந்த மாதிரி மாநில இது இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் அவங்க ஹிந்தி பேசினாலும் பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு ஆள் பேச முடியாது. ஆக தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் புதிதோ அதெல்லாம் அவங்க வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், தமிழகம் மீண்டுது, தமிழ்நாடுன்ற பேரை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழகம் அப்படின்றத வந்து மாத்திட்டு அந்த நாடுன்றத போராட்டத்துக்கு எவ்வளவு விஷயம். தமிழ்நாடுன்ற பேருக்கு மிகப்பெரிய போராட்டம். அது நான் இப்பயும் ஆணித்தனமா சொல்றேன். ஒருவேளை டிவிக்கு ஆட்சியில தமிழ்நாடுன்றத தமிழகம் மாத்தினாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய விலையை டிவிக்கு கொடுத்து. அவங்க கட்சி பேர் என்னது? தமிழக வெற்றி கழகம் தான். அன்னைக்கே கேட்டாங்க தமிழ்நாடு நீங்க வச்சிருக்கலாம்னா, சரி அது அவங்க கட்சி, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இந்த தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றத்தெல்லாம் பண்றதுக்கு தமிழகம் அப்படின்னு மாற்ற சொல்றது ஆளுநர் ரவி அவர்களுடைய அந்த மாதிரி ஆட்கள் பேசக்கூடாது. இப்ப தமிழகம் மீளுது, தமிழகம் இது தமிழகம்னு சொல்ல தொடர்ந்து நியூஸ்கள்லாம் நீங்க நல்ல டிவிக்கே உடைய நியூஸ் போடும்போது பாருங்க, தமிழகம் அப்படின்னு தான் வருதே தவிர தமிழ்நாடுன்னு வரமாட்டேங்குது. அப்போ நீங்க முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பாகத்தான் நீங்க வருகிறீர்கள். திராவிட கட்சியே பழி வாங்கணும். ஏன்னா இன்னொரு கட்சி காலி, திராவிடத்துல அதிமுக காலி, இப்ப திமுக தான் இருக்கு. அப்ப அந்த பழிவாங்கும் நடவடிக்கையோட இவங்க வராங்களோ அப்படின்ற ஒரு டவுட். இப்ப கூட்டணி உடைஞ்சிருச்சா நீங்க சொல்ற மாதிரி? இப்ப உங்களுக்கு ஜெயிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, கூட்டணியை உடைக்கணும், அதுதான் உங்களோட டார்கெட்னா. இப்ப கூட்டணி உடைக்கப்பட்டுதான் காங்கிரஸ் போயிட்டாங்க. இப்ப இங்க இருந்த விசிகா எனக்கு அது தெளிவா இது தெரியல. ஆதரவு வருது. இவங்க போய் அவங்களுடைய ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலே பண்ற மாதிரி அவங்களோட சட்டமன்றத்துல இவங்க பங்கு எடுத்துக்கிறாங்களா, இல்ல நான் இங்க வெளியே இருந்தே ஆதரவு கொடுக்கறேனா அப்படின்னு எனக்கு இந்த நியூஸே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம காங்கிரஸ் எப்படி போயிருந்தாங்கன்னா நாங்க வந்து கூட்டணியை முறிச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா, இவங்க அப்படி இன்னும் அதுவரையும் சொல்லல கூட்டணியை முறிக்கிறது அப்படின்னு. திமுக கூட்டணியில இருந்து விசிக முறித்து கொள்கிறது, உடைச்சு நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஆதரவுன்னு சொன்னாங்க. அது வெளியே இருந்த ஆதரவா உள்ள போய் ஆதரவா? ஆனா டெபுட்டி சிஎம் பதவி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன எதுன்னு தெரியல. இந்த கூட்டணி நீடிக்குமா வருங்கால திட்டத்துல? இல்ல நீடிக்குமா அப்படின்னு கேட்டா எந்த அளவு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவங்க என்பி ஆட செயல்படுகிறார்கள். டிவிக்கு எப்படி செயல்படுகிறது? ஐயோ, அந்த வாக்குறுதிகள்லாம் அவங்க எப்படி அவங்க செயல்படுத்த போறாங்க? இல்ல பயங்கரமா செயல்படுத்துறாங்க. எப்படி சொல்றீங்க? ஒரு வாக்குறுதிகளா சொல்லுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பெரும்பான்மையா வச்சது தமிழ்நாடு வந்து போதை இல்லாத தமிழ்நாடா மாத்துவோம், போதை இல்லாத தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லயே பாத்துறோம். அவங்க எம்எல்ஏவே தண்ணி தொட்டில அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடினாரு மது பாட்டிலோட. டாஸ்மார்க் கடை இனிமே நாங்க தான் கையில எடுத்து போட்டு சொல்லி கும்பலா போய் நின்னுட்டானுங்க. இனிமே நாமக்கல்ல டாஸ்மார்க் இனிமே எங்களுக்குதான், நாங்க ஆட்சி வந்துட்டோம், இன்னும் பதவியே ஏத்துக்கலையப்பா அப்படின்னா அதெல்லாம் முடியாது, எங்க அண்ணன் தான் 108, நீ தான் நான் தான் அப்படின்னு போய் அங்க நிக்கிறாங்க. இப்ப நான் கேக்குறேன், அப்படி அவ்வளவு அவசரமா போய் டாஸ்மார்க்க வந்து நீங்க வந்து கையில எடுத்து கண்ட்ரோல் எடுத்தாதானே கண்ட்ரோல் எடுத்து பூட்ட போறீங்களா? இல்ல நாங்களே குடிச்சு அழிவோம் அப்படின்னு நீங்க குடிச்சு அழிச்சா பரவாயில்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீ சம்பாதிச்சிருக்க டாஸ்மார்க்க வச்சு இனி நான் சம்பாதிக்கிறேன். ஆக உன்னோடைய நோக்கமும் சம்பாதிக்கிறதா அந்த மாற்றம். அப்ப நீ என்ன மாற்றம்? இப்ப இவங்க போயிட்டு அந்த கடை முன்னாடி நின்னுட்டு மூடுங்கன்னு சொல்லியிருந்தா அது ஒரு கடையை மூடுங்க, இனிமே தாவேக்க அண்ணா விஜய் அவர்கள் ஆட்சியிலே இனிமே மது விற்க கூடாது, டாஸ்மார்க்னா ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா இது உண்மையிலே மாற்றம் நான் சொல்லுவேன். இனிமே அதை நான் தான் எடுத்து செய்வேன். திருத்துத்தனமா அதை நான் தான் பண்ணுவேன், ஏன்னா எங்க ஆட்சி. உளமாரித்தனமா அதை நான் தான் பண்ணுவேன், ஏன்னா இது எங்க ஆட்சி அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. டாஸ்மார்க்கு இனி நான் தான் எடுப்பேன், அதில் தான் வருமான அதிகம், இனிமே நான் கைப்பற்றுறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு அது போதை ஒழிப்பு அப்படின்றது எனக்கு தெரியல. போதை இல்லாத ஒரு சென்னையை நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிம்பத்தை கொடுக்குறாரு. சென்னைனாலே போதைதான்ற மாதிரி இவரு. அது வட சென்னை குறிப்பா, அது வந்து நான் அன்னைக்கே வந்து கண்டிச்சேன். குறிப்பா வட சென்னை இந்த மாதிரியான இந்த இடங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதை புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற. அப்ப சென்னையில வேற இடத்துல சவுத் சென்னை இந்த சென்னை எல்லாம் வந்து போதை பழக்கம். தஞ்சையில போய் கேட்கல, அவங்க தஞ்சை எம்எல்ஏ அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. அவங்க நார்த் சென்னையில இருந்து எந்த எம்எல்ஏவும் தலையில வச்சுட்டு ஆடலையே. நார்த் சென்னையில தான் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குறீங்களே, நார்த் சென்னையில இருந்து எந்த வீடியோ வரலையே அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு அதாவது நரேஷன் செட் பண்றது. அடுத்த வாக்குறுதி இந்த படத்துல எல்லாம் எடுப்பாங்கல்ல, நார்த் சென்னைனாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுப்பாங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா அங்கதான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றது உண்மைன்ற மாதிரி அவங்க போட்டாங்களா என்னவோ தெரியல. அதை பொறுத்து தான் நம்ம பாக்கணும். இது ஓட்டுங்க மது
போதை முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் பெண்கள் பாதுகாப்பு. அதுல எந்த அளவுக்கு பாதுகாப்புனா, முதல் நாளே நான் பாலியல் குற்றவாளிகளை ஒழிச்சு நான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறேன், இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகியை கூட்டி நிக்க வச்சிருக்காங்க. பாருங்க, இவன் பாலியல் குற்றவாளி என் கட்சியில இருக்கிறான்னு சொல்லிட்டு 15 வயசு குழந்தைய வச்சு போஸ்கோ சட்டத்துல அவங்க வந்து தூக்கி உள்ள போட்டிருக்காங்க காவல்துறை. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம எடுத்துட்டு வருவோம். சட்டம் ஒழுங்கு கேக்கு வெட்டினதை விடுங்க, சட்டம் ஒழுங்கு நான் பார்த்து பதற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிவிக்கே சேர்ந்த ஒரு 10 பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பாத்திர கடைக்காரர் போல இருக்கு, அந்த பாத்திர கடைக்காரர் செவுத்தோட கொண்டு போய் அப்படியே வச்சு அழுத்தி மரியாதையா காசை கொடு, இனிமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி 68,000 பணத்தை அவர்கிட்ட வாங்குவாங்களே, எங்க அண்ணன் வந்துட்டாரு காசு கொடு, அது மாதிரி எங்க அண்ணன் ஆட்சி அமைச்சிட்டாரு, இனிமே நாங்க தான் எல்லா தடமும் பண்ணுவோம். அது கேப் மாதிரி தரம் மொளை மாதிரி தரம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்ல 68,000 ரூபாய் புடுங்கி போயிருக்காங்க. பப்ளிக்கா ரோட்ல எல்லாம் முன்னாடியும் அவங்கள புடிச்சு செவுத்துல தள்ளி அந்த காசை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து திருடிட்டாரு போனை. என்னப்பா ஏன்பா இந்த மாதிரி போனை திருடிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வந்து தாவேக நிர்வாகி என்னெல்லாம் கேட்க கூடாது, என்ன தொட்டா பெரிய எங்க ஆட்சி நடக்குது, நான் அப்படிதான் பண்ணுவேன். நேத்து போராட்டத்துக்கு போனாங்களா, ஆளுநரை வந்து இந்த மாதிரி அழைக்கல ஆட்சி அமைக்க அப்படின்னு. அதுலயே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் வந்து சொல்லுது, எப்ப அது வண்டி போற வர வழிப்பா அப்படி ஓரமா நில்லுன்னா, நான் டிவி கேக்க ஓட்டு போட்டிருக்கேன், நான் அப்படிதான் நடு ரோட்ல நிப்பேன், நீ யாரு சொல்ற? ஆமா, டிவி கேனா என்ன வேணா பண்ணலாம் நீங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, முதல்ல அவர் கட்சியை வந்து நெறிப்படுத்தணும். ஆக இத வந்து நீங்க அடுத்த நெறிப்படுத்தினா கட்சியே இருக்காதுங்க, அது 118 இருக்காது. நாங்க தானே அனுபவிக்கிறோம். நீங்க இந்த விசில வச்சுட்டு ஊதுறதும் நடு ரோட்ல இந்த மாதிரி பண்றதும் பொதுமக்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து இடையூறு கொடுத்தா, எந்த பொதுமக்கள் உங்களை 108 போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அதே மக்கள் உங்களை 8ல கொண்டு வந்து அஞ்ச மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, டே இத்தனை நாள் செஞ்ச ஸ்டாலினுக்கே இந்த நிலைமைன்னா உங்களுக்கு என்னன்னா நிலைமை? அதனால இப்பத்துல இருந்தே ஒழுக்கமா இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆட்சி 5 ஆண்டு வரை வரும். இல்லைன்னா 5 மாதத்தில் முடிவடைகிறது கூட வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம், அதை இவங்க ஒன்றும் காப்பாற்ற போறாங்களா இல்லையான்றது கேள்விக்குறிதான். அது ஆட்சி இப்போ நடத்தும் போது தெரியும், அது எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா அதை வச்சிருக்க போறாரு சொன்ன மாதிரின்றது. இன்னொரு கேள்வி இல்லைன்னா, இப்போ இங்க காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, சிபிஐ எல்லாமே இடதுசாரி கட்சிகள். இந்த வலதுசாரி கட்சியான பாஜக என்ன பண்ணோம்னா, அதுக்கு தேவையான திட்டங்களை கையெழுத்து போட சொல்லி நெருக்கடி கொடுக்கும். இப்போ திமுக அரசு மாதிரி இவங்க முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நிக்க போறாங்களா, இல்ல பாஜக ஆளுநரையே எதிர்த்து பேசாத விஜய் அவர்கள் பாஜகல இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவையும் எதிர்த்து பேசி அதுல கையெழுத்து போடாம பெரிய சட்ட சிக்கல் போராட்டங்கள்லாம் நடத்துவாங்களா? இங்க இருக்க இடதுசாரிகள் வந்து நாங்க இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன், என்ன அந்த பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வி. இப்ப அமைச்சர் பதவி விசிகால இருக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு பொழைக்க தெரியல, அவர் பாருங்க நம்மளை தேடி ஒரு பவர் வருது, அதை வாங்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு, இவர் அப்படி இப்படி நம்ம பேசினாங்க. சரி, ஃபைனலா இப்ப அங்க போயிட்டாங்க. அங்க போய் விஜய் அவர்கள் பாஜகவுடைய அந்த திட்டங்களை நிறைவேற்ற முற்படும் போது, ஏன்னா நீங்க 6 பேர் தான், அவங்க 108 பேர் முற்படும் போது இத விசிகாவும் காங்கிரஸும் சிபிஐ, காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் ஆமா அதை வந்து எது கட்சியாவே இனிமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். டிவிகேவோ விசிகாவோ இல்ல சிபிஐஎம் இவங்க எல்லாம் வந்து இதை கையை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்களா? நம்ம இது அமைச்சரவையில இருக்கிறோம், ஒன்னும் சொல்ல முடியாது, ஆட்சி கவிழ்ந்துரும், நம்ம அமைச்சர் பதவி போயிடும் அப்படின்னு கையை கட்டி வேடிக்கை பார்க்க போறாங்க. இல்ல விஜய் அவர்களே இப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா, ஓகே நம்ம பதவி கொடுத்துட்டோம், அவங்க அமைதியாயிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சு அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரா? அதுக்கேற்ற மாதிரி இவங்க அமைதியா இருப்பாங்களா? அமைச்சர் பதவி போயிட்டு அமைதியா இருப்பாங்களா? இல்ல கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம், நீங்க பண்றது சரியில்லை, மும்மொழி கொள்கை அது இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு வெளியேறுவாங்களா? அப்படி வெளியேறினா ஆட்சி கலையும். அப்படி ஆட்சி கலையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பத்தி அதிமுகவுடைய ஆதரவை தேடி போய் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்சிருவோம், அதுக்கப்புறமா இவங்களை துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேண்டப்பட்ட மாதிரி நம்மளுக்கு இப்போ பாஜக உங்களை வந்து தொடர்ந்து மிரட்டுது. பாஜகலாம் ஆட்சி அமைச்சு 11 மாசத்துல நிதிஷ் எல்லாம் ஓட விட்டுருக்காங்க, போப்பா நீ சென்ட்ரலுக்கு போ, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ விஜய்ல அவங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, பண்ணணும்னா அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 11 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ இந்த தம்பி நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாப்படி, அதனால தம்பி வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு பிரஷரை போட்டு இதுல கையெழுத்து போட்டு ஒரு மறைஞ்சிருக்குல இந்த வழக்கு எல்லாம், கரூர் அதெல்லாம் கையில எடுப்பாங்க, சிபிஎஸ்இ வழக்கு அதெல்லாம் கையில எடுப்பாங்க. நிச்சயமா தம்பி ஒத்து வரலன்னா எடப்பாடி ஏன் கண்ட்ரோலா இருந்தாரு? அந்த சிபிஐ வழக்குகள் எல்லாத்துக்கும் அதான் கண்ட்ரோல் ஆகி அவர் இருந்தார். அப்ப அந்த மாதிரி அண்ணன்கிட்ட ஏற்கனவே 1.5 கோடி கட்ட வேண்டியது இருக்கு,
இந்த புலி படத்துக்கு படம் ஊழல் வழக்கு இருக்கு அண்ணன் அண்ணா ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க காங்கிரஸ் நிலை கிடையாது, உங்க பிஜேபி நிலை கிடையாது. காங்கிரஸ் இல்லனா கூட நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். காங்கிரஸ் எல்லாம் வேற ஒரு கட்சி இருந்திருந்தா கூட நீங்க அதிமுக கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துக்கலாம். பிடிக்காத பிஜேபி கூட ஆட்சி முடிகிற வரையும், ஆட்சி அந்த 5 வருஷம் இருக்க வரையும் கூட இருந்தாங்க. அதாவது காங்கிரஸ் எப்படின்னா ஒரு தோல்வின்னு வந்த உடனே தப்பிச்சு ஓடிடுவாங்க. எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டு கடைசியா கூடவே வந்து எடா கைப்புள்ள எப்படா போன, டேய் நீ சாகரமா தெரிஞ்ச அதாட்ட நான் தப்பிச்சிட்டேன். நான் இப்ப 2 பேர் மண்குதிரையில போறேன், ஒரு மண்குதிரையில 2 பேர் போறாங்க, மண்குதிரை கரையுது, அதுல வந்து ஒரு முன்னாடி இருக்கிறது டிவிகே, பின்னாடி இருக்கிறது காங்கிரஸ்னு வைங்களேன். இவன் முழுகிறான், இவன் செத்துருவான்னு தெரிஞ்சா அவனை முழுகடிச்சிட்டு அவங்க பக்கத்துல ஏதாவது கட்ட மேல புடிச்சிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் காங்கிரஸ். அப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கூடயே சுமந்துட்டு தான் விஜய் அவர்கள் முதல்ல இந்த முதல்வர் அப்படின்ற பயணத்தை வந்து தொடங்குறாரு. மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா பாஜகவே சொல்லிருச்சு, காங்கிரஸ் சீரழிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ காங்கிரஸ் இல்லாத ஆட்சி அமையும்னாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற ஆட்சி தான் அமையுது. அப்படி இருந்தாலும் அவங்க மத்தியில சொல்லலாமோ பிளானோட சொல்லிருக்காங்க, இப்ப இருக்கே நான் எடுத்துருவேன் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி எது எப்படியோ. ஆனா கடைசி வரைக்கும் வாயவே திறக்காம, தனக்காக கூட குரல் கொடுக்காம, அதுக்கும் முட்டு கொடுக்குற அணிலோட வச்சுட்டு அதுக்கும் ஆமா அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். ஏன் காரணம்னா ஸ்டாலின் வந்து அறிக்கை விடல. என்னன்னு ஆளுநரை கண்டிச்சு அறிக்கை விடல. எதுக்கு? விஜய் சிஎம் ஆகிறதுக்கு. சிஎம் ஆக போறது விஜய். ஆனா அறிக்கை விட வேண்டியது, கண்டனம் தெரிவிச்சு ஆளுநரை கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட வேண்டியது ஸ்டாலின். அப்படியே கூட்டிட்டு போயிட்டு சிஎம் சார்ல உட்கார வைக்கணும் போல. சேரெல்லாம் தூசி கீசி தட்டி போன் வச்சு இதெல்லாம் வச்சு பேப்பர் பேனெல்லாம் வச்சு, தம்பி சிஎம் பதவி அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் உட்காந்துருப்பா அப்படின்னு ஸ்டாலின் சார் வரமாட்டாரு. நான் பேசி முடிச்சிட்டேன். ஆமா, அப்புறம் நான் இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு தூரம் நான் வந்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், தமிழ்நாட்டை எல்லாத்தையும் நம்பர் 1 இடத்துல வச்சிருக்கேன்பா. இல்ல சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. செய்யலனால சீரழிக்காம இருக்கும். எனக்கு அது உண்மையிலேயே சொல்லும் போது என்ன வருத்தமா இருக்குன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துலயும் நம்பர் 1ல இருக்கு. அது எஜுகேஷனோ இல்ல மருத்துவமோ இல்ல பொருளாதாரமோ தொழில் வளர்ச்சியோ பெண்கள் பாதுகாப்போ எல்லாத்துலயும் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு இருக்கு. இவங்க அதை வந்து எப்படி அதை காப்பாற்ற போறாங்களா இல்ல சீரழிக்க போறாங்களா? பொதுவா இந்த படத்துல தமிழ் சினிமாங்கள்ல ஒரு சீன் வைப்பாங்க. அவன் ஒருத்தவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணும்போது போகும்போது இது மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன், உன் கையில கொடுத்துட்டு போறேன், அதை வந்து நாசம் பண்ணிடாத, அதாவது குரங்கு கையில பூமாலை மாற்ற கதையா ஆயிடுமோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு ஒரு ஓரமா தான் இருக்கு. ஏன்னா அவரும் புதுசு. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ஓட்டு போட்ட எல்லாரும் இதுக்கு விஜய் காரணம் கிடையாது, ஓட்டு போட்டாங்களே. இல்ல அந்த ஓட்டு போட்டாங்க அது யோசிக்கிற மாதிரி இல்ல. நானும் பல பேர்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவங்க வந்து இல்ல அண்ணன் மாற்றம் வந்துடும், அதை மீறி ஏதாவது நடந்தா அது பாஜக திமுக சதி அப்படின்றாங்க. அதிமுக பாஜகனே வரல வாயில, பாஜக அதிமுகன்னு வரல, அதுக்கு திமுக தான் காரணம். அப்ப திமுகவை அழித்தொழிப்பதில் விஜய் அவர்கள் இவ்வளோ தூரம் என்ன ஆர்வம்? போன எலெக்ஷன்ல நீங்க திமுகவை ஓட்டு போடுறீங்க, இந்த எலெக்ஷன்ல திமுகவை அழிக்கணும்னு முடிவு கட்டிட்டு கங்கண மாட்டீங்க. தமிழ்நாட்டை வந்து நல்லபடியா ஆக்கணும்னு நீங்க பண்ணல, திமுகவை அழிக்கணும். அதுக்காக நான் வரேன். எனக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் வெர்சஸ் கருணாநிதி அவர்கள் இருந்ததுல அந்த மாதிரி ஒரு நிலைமை திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியல் அறிவு அதிகம். உண்மையிலே அவங்களுக்கு அரசியல் தெரியும். ஒரு தவறு நடந்தா கூட பிஜேபி எதிர்த்தாங்களா? எவ்வளவு தவறு நடந்தாலும் ஆமா நான் பண்ணேன், அரெஸ்ட் பண்ண என்ன போ அப்படின்னு அந்த அம்மா ஏத்துப்பாங்க. இவங்க அப்படி இல்ல, இது திமுக சதி, திமுக எங்களை பண்ண 5 வருஷமா இப்படியே ஓட்டிடுவாங்க. கண்டிப்பா இது அவங்க சொல்லுவாங்க. நீங்க வேணா 100% நான் அடிச்சு சொல்றேன், சட்டசபையில ஏன்பா இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னா, நாங்க நல்லாட்சி தான் கொடுக்குறோம், அது உங்களுக்கு புரியல, எங்க பேர்ல கெட்ட பேர் வரணும்னு எதிர்கட்சி நீங்க சதி பண்றீங்க, திமுக சதி இதுன்னு பேசுவாங்க. இதை நீங்க இன்னைக்கு குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. முத சட்டமன்றம் கூடும் போது எதிர்கட்சி தலைவர் கேட்பாரு, இது டிவிகே அதாவது ஆளுங்கட்சியான டிவிகே கிட்ட இந்த பதில் வருதா இல்லையா, நீங்க வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நாளைக்கு பதவியேற்பு கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கு, எந்த அளவுக்கு போக. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, 108 ஃபர்ஸ்ட், நீ 118ன்னாரு, காங்கிரஸோட சேர்த்து 113, இப்ப 6 கிடைச்சிருக்கு. 6+2 எவ்வளவு? 6+3 119. அப்போ ஒரு இது அதிகமாவே நம்மளுக்கு இருக்குன்னு இவர் போறாருன்னு வையேன். அவரு யாரு? ஆளுநர் இல்லப்பா, நான் சபாநாயகருக்கு ஒரு டிக்கெட் போயிடும், நீ வந்து திருச்சி கிழக்குல ஒரு டிக்கெட் நீ வந்து ரத்து பண்ற, அப்ப 2 போயிடும், 180ல 2 போயிட்டா 107 தான்ப்பா, மறுபடியும் ஒரு டிக்கெட் வேணும், போய் வாங்கிட்டு பாப்பா சொல்லி கிள்ளி அனுப்பிச்சிட்டா உண்மையிலே விஜய் டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா விஜய் அவர்களுக்கு இது ஒரு ஆரம்ப நிலை.
பாசிசமா பாயாசமான்னு கேட்டல, இப்ப தெரியும் பாசிசம்னா என்ன அப்படின்றது. நீங்க சினிமா இல்ல, அவரோட அரசியல். ஒத்து போகல, ம். பாஜக கிட்ட உங்க வாழை ஆட்டுறீங்க அப்படின்னா பாஜக எந்த மாதிரியான வேலை எல்லாம் செய்யும்ன்றது இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள், சின்ன சாம்பிள். இந்த மாதிரி பல இது இருக்கு. ம். சோ பாப்போம் என்ன மாதிரியான சாம்பிள்லாம் வருது, அண்ணா அதை எப்படி சமாளிக்க போறாருன்னு.